ஜில் 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 ஜிகர்தண்டா. ஏய் எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இருக்கேண்டியாத்தா. ஏன் இவ்வளோ சோகம் உனக்கு? ஆமாம், மனசுக்குள்ள 1000 பிரச்சனை. என்ன சொல்ற? அது யார்கிட்ட சொல்லி நான் சரிவன்றது? ஏன் என்னாச்சு? உங்கள்கிட்ட தான் சொல்லணும். என்கிட்டயா? என்ன பிரச்சனை உனக்கு? மனசு ஒன்றும் சரியில்லைப்பா. அப்படின்னா உன் மனசுக்கு என்ன சரியில்லை? என்னமோ அப்படியே ஒரே நான் இதாக தான் இருப்பேன். என்னடி கஷ்டம் உனக்கு? என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நீ சொல்றியா? என்னன்னு? எல்லாரும் மாதிரியும் வசதி வாய்ப்பாக வாழணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பு இல்லை. 4 பேர் மாதிரி காசு பணம் சம்பாரிச்சு பேங்கில் போடணும்னு நினச்சேன். இது தப்பா? தப்பே இல்லை. இல்லை. மாடி மேலே மாடி வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன். இது தப்பா? தப்பு இல்லையே. நானும் செய்யாத தொழில் ராணி. ஆப்ப கடையிலேருந்து இட்லி கடையிலேருந்து டீ கடையிலேருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பார்த்துட்டேன். சரி, ஒன்றும் ஓடலை. ஏன்? பூரா படுத்துருச்சு. மனசு நொந்து போய் நம்ம ராசி இல்லாத முண்டை இன்னும் வாழக்கூடாது, மருந்தை குடிச்சிடுச்சா முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு. என்ன யோசனை? மருந்தை குடித்தோம்னா உமட்டிக்கிட்டு வந்து தொலையுமே, என்னடா பண்ணுறது? நம்ம போய் கடையில் கேட்டால் மருந்து கொடுக்கவும் மாட்டாங்களே. வயசு பிள்ளைய கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பையில சைஸாக வர சொன்னேன். எதுக்கு? சாகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு சொல்லி பார்த்துக்கலாம்னா? அப்படி ஆளா நானு கடைக்கு அனுப்புறதுக்கு. அந்த பையன் வந்தேன். அப்புறம் அவன்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்தேன். எதுக்கு? நல்லா இருந்துட்டு போடானா? கடைக்கு அனுப்ப. கடைக்கா? போடா தம்பி, போய் ஒரு கிங்கிலீஷ் கோட்டர் ஒன்று வாங்கிட்டு வாடான்னு. சாகர அது ஒரு ஆசை மனசில் இருக்குது. அதுலேயே மருந்தை கொடுத்து கலத்து குடிச்சிடலாம்ட்டு வாங்க சொன்னேன். அது போய் வாங்கிட்டு அங்கேருந்து ஃபோன் அடித்தேன். என்னண்ணே? அக்கா 255 ரூபாக்கா வாங்கிட்டேன் அப்படின்னா. சரி தம்பி, ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கிக்கூடான்னு. அது எதுக்கு பாரு? சாகர மருந்து 10 ரூபா, கலக்கிற மருந்து 255 ரூபா. அப்புறம் வாங்கிட்டக்கா, வேற என்ன வேணும்னா ஒரு 1/2 லிட்டர் பவுண்டை வாங்கிக்கப்பா அப்படின்னு. அது எதுக்குடி? பச்சை தண்ணி கலந்து குடிச்சு வாந்தி வந்துருச்சுன்னா மருந்து வெளியாயிரும்ல. அப்புறம் பவுண்டை வாங்கிட்டு வேற என்ன காரண ஒரு சாம்பார் வடை ஒன்று வாங்கிக்கடான்னு. அது எதுக்கு? அவன் கேட்டான், நீ சாக போறியா இல்லை சரக்கடிக்க போறியா அப்படின்னு. அதுதான் எனக்கும் ஒரு சந்தேகம். ரெண்டும் தாண்டா தம்பின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அப்புறம் கட்டிங்க ஊற்றி எலி மருந்து அதில் போட்டு பவுண்டாவையும் ஊற்றி அப்படியே வரல விட்டுக்கிட்டு ஆட்டின. எதில்? கிளாஸில் கலக்கணும்ல. கலந்துட்டு எடுத்து இப்படி இழுக்கலாம்னு கிட்ட கொண்டு போனல, பக்கத்து இருக்கார கிளை வந்து தட்டி விட்டுட்டான். ஐயோ, சரக்கு வீணா போச்சு. ஏண்டி அப்போ நான் ஜாகவா? இல்லடி, கஷ்டப்பட்டு வாங்கின சரக்குல. கிழட்டு முண்டை, ஏண்டி தட்டி விட்டேன்னு. மருந்தை குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனைன்னா? ஆமா, நானும் அப்பையிலேருந்து கேட்டுக்கிட்டு சொல்ல முடியாது. மருந்து குடிச்சிட்டு சாகிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் எல்லா தொழிலும் பண்ணேன், பூரா படுத்துருச்சு, அதனாலதான் சாக போறேன்னு. கிளவி கேட்டா, என்னன்னு? எல்லா தொழிலும் படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் பண்ணியான்னா? என்ன தொழில்? எனக்கும் புரியல, பின்னாடி சொல்றேன்னு. அதான் படுத்துருச்சுன்னு சொன்னியா, அந்த தொழில் பண்ணியா அப்படின்னா. எனக்கு அப்பவும் விளங்க புரியலையே. என்னடி கேள்ட்டு முண்டேன்னு. நேரம் நீ மறந்து குடிச்சு செத்து இருந்தீங்கன்னா அந்த உடம்ப என்ன செய்வாங்கன்னு கேட்டான். ஒன்னும் எரிச்சிருப்பாங்க, இல்லைன்னா புதைச்சிருப்பாங்க. இது ஏதான் நானும் சொன்னேன். என்னன்னு கிளவி சொன்னா, வெட்டியா மண்ணுக்குள்ள போற உடம்பு தானே இது. ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த உடம்பு நமக்கு. ஏன் நீ இதை வச்சு தொழில் பண்ணக்கூடாதுன்னா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடிச்சம் பிளக்ஸ். உனக்கு என்ன தெரியும்? நீ கையை தட்டுற 36 பெரிய பிளக்ஸ் தூக்கி கட்ட முடியல ஒருத்தனாலே. என் போட்டாவை பெருசா அதுல போட்டு என் போன் நம்பர் எழுதி 500 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் நான் அடிச்சு ஒட்டினேன். ஒட்டுனா மதுரை, மானாமதுரை, மாயவரம், தஞ்சாவூர், கும்பகோணம், புதுக்கோட்டை, திண்டுக்கல், காரைக்குடி, பஸ் ஸ்டாண்டுக்கு போனு பறக்குது. பிஸி ஆயிட்டேன், தூங்க விடுறாங்க இல்லை. அதில் ஒருத்தன் ஃபோன் போட்டுக்கிட்டு கேட்க கூச்சப்படுறேன். புதுசு போல, ஹலோ, நான் இந்த நம்பர் ப்ளக்ஸில் நீங்கள் இது வந்து சொல்கிறேன் முண்டை, நான் தான். என்ன விஷயம் அப்படின்னு. பொம்பளையா நீ கொஞ்சமாக அடக்கொடுக்கமாக பேசுகிறதுல நமக்கு தொழில் முக்கியம் இல்லையா? அவன் சொன்னேன் நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம் அப்படின்னா. தம்பி, தலைக்கு 1000 ரூபா 5000 ரூபா வரும் அப்படின்னேன். கொஞ்சம் ரேட்டை குறைங்கலன்னா கராராக சொல்லி வர முடியாதுன்னு சொல்லியிருப்பிய. 10 பைசா குறைக்க மாட்டேன், தொழிலில் குறை இருந்தால் கேட்டுக்க அப்படின்ட்டு. எந்த தொழில்? சரி வாங்கிக்கங்கன்ட்டான். வந்து கூட்டிட்டு போறியா, அட்ரஸ் சொல்றியான்னு. அட்ரஸ் சொல்றேன் வாங்கன்ட்டேன். அட்ரஸ் கொடுத்தேன். எப்படி? ஆலமரம் சந்து, அரச மரம் பொந்து,
இழுத்தடிச்சாம்பட்டி போஸ்ட்டும் அமுக்கராப்பட்டி தாலுக்கான்னு கொடுத்தேன். எனக்கு என்னடா இவ்வளவு குழப்பமா இருக்கு அட்ரஸ்ன்னு நடந்து போனால் லேட் ஆயிரும்ட்டு டக்குன்னு ஓலா ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணேன். எதுக்கு அந்த ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ண? போகிறது அதுக்கு தானே போகிறான், அப்புறம் அந்த ஆட்டோவிலே போயிடும்ட்டு அவன் கணக்காக கொண்டு போய் இறக்கிட்டான். அவன் ரெகுலர் கஸ்டமர் இறக்காம போல இருக்காங்க. பார்த்தா கதவை அடைச்சு கிடக்கு. என்னடி சொல்ற? இந்நேரத்துல வேற கஸ்டமரை தேட முடியுமா? எங்க தொலைஞ்சாங்க எடுவட்டு வயலு அப்படின்ட்டு எதுக்கு ஒரு அமுக்கு காலிங் பில்ல அப்படின்னு போய் அமுக்குனேன். டின்டாங்க கதவை திறந்துட்டாங்க. உள்ளதான் இருந்திருக்காங்க. பார்த்த எதிர்த்தாப்புல கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தேன். 5 பேருக்கு 3 பேர் தான் இருக்காங்க. இன்னும் 2 பேர் கம்மியாகுதே. என்னைய காட்டுல நீ கரெக்டா இருக்கிய கணக்குல. நீ சொன்னது. அப்புறம் பார்த்தேன் இந்த ரூம்ல இருந்து இன்னும் 2 பேர் வந்தேன். சரி ரைட் 5 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராணி இந்த ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வந்தேன். அச்சச்சோ நான் டென்ஷன் ஆயிட்டேன். பேச்சு சுத்தம் இல்ல தம்பி. 5 பேர்னு சொல்லிட்டு 10 பேர் வந்தா நான் என்ன இதா ரவுண்டா 10,000 ரூபா வரும்ட்டேன். பொம்பளையா நீனு? நமக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் தெய்வம் மாதிரி நமக்கு. அதுல ஒருத்தன் சொன்னேன் போய் உட்காரு போனேன். என்ன போவான்னு பேசுற? உங்களோட படுக்க வந்தாக்கா மட்டுமாரி அது இதெல்லாம் பேசுவியோ திருப்பிட்டேன். ஒருத்த வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டார். அண்ணி பூட்டி சாவியை வெளியில எரிஞ்சிட்டான். அச்சச்சோ ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன் கையெல்லாம் சாட்டையா இருக்கு. விட்டா ஒரு அரைச்ச காதோட சப்புன்னு சுத்தி கட்டல போய் மட்ட மல்லாக்கா விழுந்துட்டேன். அவங்களுக்கு தோதாதானே படுத்து கிடந்திருக்கா. மட்ட மல்லாக்க போய் கிடந்தீனா வேண்டி மயக்கம் போட்டு விழுகிறாங்க. டிசைன் பார்த்தா விழுவாங்க. மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு ராணி கை 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்கடி. அச்சச்ச கால் 2 இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல 2 எட்டை வாங்கியிருக்காங்க. எதுக்கு? இந்த 2 மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டான். நான் மூளை ஆபரேஷன் படுத்த மாதிரி படுத்து. பொம்பளை நீ என்ன கத்த வேண்டியதானே? காப்பாத்துங்கன்னு வாயை தந்து கத்த வேண்டியதானடி. எப்படி கத்துவே? ஏண்டி வாயில வச்சு அமுக்கிருக்காங்க. எதை? இப்படி துணியை வச்சு அமுக்கிருக்காங்க. நல்ல துணியா வச்சிருந்தானா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். துண்டு தேடி இருக்காங்க, கிடைக்கல போல. இந்த 10 பேர்ல ஒருத்தன் டவுசரை கலட்டி சுருட்டிய வாயில வச்சு அமுக்கிட்டேன். அவன் தாயில் 6 மாசமா லாரியில கிளீனரா ஓடி இருப்பான் போல இருக்க. அன்னைக்குத்தான் இறங்கியிருக்கான் போல. துவைக்கல குளிக்கல. ஐயோ அந்த டவுசரை தீயில ஓட்டாலும் வேகாது. என்ன கலர்னே இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. நான் பட்ட வாடு. அதுலயும் கண்ணை முழிச்சு இப்படி பார்த்தேன். ஒரு தைரியம். என்ன தைரியம்? என்ன 10 பேர் தானே, மீறி போனா 15-50 நிமிஷம் தான், 1 மணி நேரம் கூட வராது. அவங்க லட்சணம் நமக்கு தெரியும்ல. உள்ள இம்புட்டு பான்பராக்கு இம்புட்டு ஆன்சு கிடக்கு. அப்புறம் அவ்வளவுதான், ஒன்றும் இருக்காது. முண்டை லவக்குன்னு கோழி மாதிரி ஏறி இறங்கிடுவாங்க. நம்ம கிளம்பிடலான்னு நினைச்சேன். 10 பேர் வந்தாண்டி. சரி முடிஞ்சிருச்சு கிளம்புன்னு பாக்குறேன். இந்த ஒருத்த வந்தால அவை சுத்தி வந்து அடுத்த 2 ட்ரௌசரை தோல்ல ஒட்டு ரெடியா நிக்கிறேன். பூரா பிள்ளையார் கோயிலில் பொங்கச்சோறு வாங்கி பழகிருப்பாங்க உலருக்கு. போயிட்டு 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 1 வாரம் முடி சண்டாளி என்னைய காலை இறக்க விடலடி ராணி. அப்புறம் அவங்களுக்கா முடியாம போனதுக்கு அப்புறம் என் காதல கிளத்துல கிடக்கிறதெல்லாம் கலாட்டிக்கிட்டு குண்டியில் ஒரு மிதி மிதிச்சுப்போ அப்படின்னு தள்ளி விட்டாங்க. நினைச்ச தொழில்னால் லாபம் நட்ட இருக்கிற சகசம் தான். ஒரு இடத்துல விட்டா அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? ஒத்தையா போன பாரு, அது மாபெரும் தவறு. ஒரு பார்ட்னர் கூட இருந்திருந்தா ஆளுக்கு 5 பேரா சமாளிச்சு வந்திருக்கலாம். அதான் உன்னை கேட்கலாம். என்ன எதுக்கு நீ கூப்பிடுற? நீ போனது எல்லாமே என்னைய கூப்பிடுற. திருச்செந்தூரின் சரி முருகா. சரி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி? அந்த சரக்கு வாங்கி மறந்து கலந்து சாப்பிட்டில, அது எத்தனை மணிக்கு கடை திறந்தாங்க? நீ எப்போ வாங்கி சாப்பிட்ட? யாரு? நீ கடையா? கடை எப்போ திறப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்? அந்த பயலுக்கு தெரியும். நானா போய் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? நீ தானே அனுப்புற. கணக்கா 12 மணிக்கு திறந்துருவாங்க. கவர்மெண்ட் கடைனா 12, தனியார் கடைனா 11 மணிக்கெல்லாம் திறந்துடுறாங்க. அதெல்லாம் உனக்கு கரெக்டா தெரியுது கணக்கு. அம்மா அம்மா Oh,
வரிசையை நின்று அப்படித்தான் வணக்கம் சொல்லுவியா? ஓ கை ஓ நெஞ்சுக்கு நேரா இருக்கணும், அவன் நெஞ்சுக்கு நேரா ஓ கையை கொண்டு வைக்கிறீங்க. அவன் வளர்த்தி அப்படி இருக்காமா? ஏய், எதை வேணாலும் பத்தி பேசு, வளர்த்தியை பத்தி மட்டும் பேசாத. சரிங்கம்மா. ஏன் தெரியுமா? அவ எனக்கு அப்படி மரியாதை கொடுப்பான். ஆமா, மரியாதைக்கு ஒரு உரிய தோழி யாரு அப்படின்னா என் தோழிதான். ஆமா, மரியாதை அப்படி கொடுக்கல. சரி, எதிர்க்கிட்ட அப்பா என்ன சொன்னார்? அப்பா சொன்னார் சொரக்காய்க்கு உப்பு. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க? ஏன் சொன்னாங்க தெரியுமா? சொரக்காய் அடிக்கடி சாப்பிட்டா உப்புல உப்பு நீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட குறையுமா. அது கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு அதுலதான் உப்பு இல்லாம போகுமா. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் கொண்டது சொரக்காய். அதனாலதான் சொரக்காயில உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம அதுக்கா சொல்றோம்? அப்படியா சாப்பிடுறோம்? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சாப்பிடுற காய் பூரா ஆரோக்கியமான காயே கிடையாது, எல்லாம் உரந்த. அப்புறம் நம்ம 100 வயசு வரைக்கும் எங்க இருக்கிறது? உரமில்லாத காய் ஒரே காய். என்ன காய்? காக்காய் தான். நம்ம ஆடுக்கு அடிச்சு சாப்பிட்டோம்னாக்கா செலவு மிச்சம். சரி சரி, இருக்கட்டும். அவங்க அப்பா மட்டும் இப்படி இருக்கு, நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கு. இல்ல, அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்கா. எங்க அப்பாவும் நல்லவங்க தான். அந்த மோசம் நீங்க அப்பா மாத்துக்குமா? வேணாம். அப்பாவோட ரத்தம் தான் ஏன் உடம்புல. என்னடி சொல்லிருக்கா? அப்பா மாத்த சொல்ற? அப்புறம் என்ன பழக்கம் வழக்கம் தெரியல. அந்த அப்பாவை இப்படி மாத்த முடியும்? அம்மாவை கூட மாத்தலாம், அப்பாவை மாத்த முடியாது. பிரச்சனை ஏன் இவ்வளவு கோபப்படுற? அப்ப நம்மள பூரா அவர் காவலுக்கு போச்சு இங்க அனுப்பிச்சுட்டு அந்த ஆளு வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்ல. அவர் பொண்டாட்டி அவர் கட்டி பிடிக்கிறாரு. ஐயோ, நான் சொன்னது இவங்க அம்மால இல்ல, ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அந்த ஆள் படுத்து கிடக்க ராமசாமி மருந்து குடிக்கிறோம்னு அலையிறான். நான் போய் அவனை சமாதானப்படுத்தி, நீ வாடா, பெரிய இடம்ல அதில் சகசந்தான், என்ன உனக்கு துறை, நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்கடான்னு இவ்வளவு நேரம் என் கூட மொட்டை குனியா படுத்து கிடந்துட்டு இப்பதான் போறேன். நாங்கெல்லாம் கவனம் இல்லாம கதை கேட்கறோம்னு நினைச்சியா? கரெக்டா தான் சொன்னேன். ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிருக்காருன்னா காரணம் இருக்கு. இவங்க அம்மா இல்ல, அவங்க அம்மான்னு சொல்றேன். அதனாலதான் ராமசாமி வந்து குடிக்கணும் நல்ல. ராமசாமியோட அம்மா வந்தாடி. ஆமா, அதுக்காண்டி ராமசாமி குடிக்கிறான். அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி பண்ணா அவனுக்கு கோவமா வராதா? அடி போடி போக்கணும் கேட்டவளே. சரி, அது இருக்கட்டும். ராமசாமியோட அப்பா விட்டு கொடுத்துட்டாரா? அந்த செத்து போய் 6 வருஷம். சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். எப்படியோ மருந்தை குடிச்சு தொலைஞ்சா சரிதான். அதனால அப்பா சொன்ன வேலையை உடனே செஞ்சிடணும். இப்ப முடியாது, எப்ப முடியாது, அப்ப முடியாது, அப்பங்காலத்திலயும் முடியாது, இப்பவே செய்யணும். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய், இப்பவே செய், இல்லைன்னா செய்ய சித்தமடி. அவன்கிட்ட சொல்லுங்க. ஏண்டி எப்படி சொல்ற? சொல்லு, என்ன பிரயோசனம்? ஏன் ஒன்னுட்ட சொன்னா நீ கேட்க மாட்டியா? நானும் தான் சொல்றேன். 3 வருஷமா என்னன்னு சொல்ற? ஒன்றே செய், இன்றே செய், இப்பவே செய்யணும். ஏய், நீ எதடி சொல்ற? அவ அப்புறம் செய்வோம் அப்புறம் செய்வோம்னு இப்படியே நம்ம என்ன எதடி சொல்ற? நீ ஒரு வேலையை சொன்னோம்னா எந்த வேலையை சொன்னா சரியான சோம்பேறி. அவன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா, அவன் சொல்ற பேச்ச நீ கேட்க வேண்டியதானே? எல்லா வேலையும் நானே செய்ய முடியாதுமா, புரிஞ்சுக்குங்கம்மா. ஏய், அவளும் செய்வாடி.
அவ செய்ய தெரியலமா. அவ பாத்திரம் தேய்ச்சா நீ கழுவி போடு, அவ கூட்டுனா நீ கோலத்தை போடு, அவையில் சமையல் செஞ்சா நீ குழம்ப வை, அவ கூட்டு செஞ்சா நீ பொரியல் பண்ணு, அப்ப வேலை சீக்கிரம் முடிஞ்சிருல. நான் பாதி வேலை செஞ்சிருவேம்மா, பாதி வேலை அவ மறந்துட்டாமா. நீ தானே ஞாபகப்படுத்தணும். ஏய் சின்ன பிள்ளை தானே நீ தானே சின்ன பிள்ளை. அட நீ சொல்லி கொடுக்க வேண்டியதானே, இதுல என்ன இருக்கு? அட நான் கொடுத்தேம்மா, புரிய மாட்டேங்குது. தெந்தன்னா கிடது நெக்கனா கிடது தெந்தன்னா கிடது தெந்தன்னா என்னடி அடக்கி வச்சிருந்தீ? அடைய பெட்டி கிட்டில நனைஞ்சு போச்சு. என்ன கத்துல உனக்கு மூத்திரம் போய்கிட்டு இருக்கு? மூத்திரம் தெரிச்சு போச்சு. ஏண்டி தான் கொஞ்சம் பாரமே குறைஞ்ச மாதிரி. ஏண்டி அது பெட்டியா வேற என்ன மாடி? சரி போயிட்டு வா போ. ஏய் என்ன எதுக்குடி போச்சுற? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா பையன் இங்க ஃப்ரீ. ஃப்ரீன்னா நீ போய் உட்கார்ந்து இருப்பியா? இவ்வளவு ஆம்பளை இருக்கா, இவ்வளவு ஆம்பளை இருக்கும்னா உச்சா போறது. புரியா பேசாத. ஆம்பளையில பழி வாங்கத்தான் நான் செஞ்சேன். என்ன ஆம்பளையில போய் பழி வாங்கச்சா? போய் படம் காட்டிட்டு வந்திருக்க, என்ன பழி வாங்க செய்யற? ஆமா பழி வாங்கினேன். எப்படி? இந்த ஆம்பளைய நம்ம ரோட்ல நடந்து வரும்போது கவனிச்சிருக்கியா? என்ன போஸ்ட் மாத்திரம் நின்றுகிட்டே இப்படி அடிப்பாங்க பார்த்துருக்கியா? நான் கவனிச்சதில்ல. பார்த்துருப்பேன். நான் பார்த்ததில்ல. பார்த்துட்டு திரும்பிக்கு அது வேற பிரச்சனை. என்னதுக்கு அதுல எல்லாம் முழிக்கணும்? அது அவங்க தெரியாம அடிக்கிறதில்ல, வேற நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. என்னடி சொல்ற? பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி 1000 மீன் குஞ்சாட்ட. என்னடி சொல்ற? 1000 மீன்? ஐய சுரேஷ் எல்லாம் ஒண்ணுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லயே போயிடும். குமராஜி அங்கிட்டு நின்று ஒண்ணு கடிக்கிறேன், இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஓசு கனெக்ஷன் மாறி போயிருக்கும் போல. கண்டாய் இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணுமானதே. அதுக்கு தான் பழிக்கு பழி. என்ன? ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். எதுக்கு உட்காந்து நம்மள அடிப்போம் பார்க்கட்டும் அப்படின்னு.
சரி அம்மா அங்க அங்கிட்டு போயிருக்கா ஆளக்கானா. நீ மறந்தாக்குள்ள உட்காந்து அடிச்சிடாத உன் மூஞ்சி முறையெல்லாம் அடியில பாரு, அடியில 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 பாரு, அடியில பாரு. இங்க என்னத பாக்குற? அடியில பாருனா கீழே பாரு. அதான் பாக்குறேன். இங்க இல்ல, உனக்கு கீழே பாரு. இல்லையா? அத நான் சொன்னல. சோக நடிப்பலாச்சோ கொளுத்தி போய் உங்களுக்கு. உனக்கு கீழே பாரு. இல்லாமையா இருப்பாங்க பாருக்கீங்க. நானே பாக்குறேன். அந்த கன்றாவிய பாரு. கன்றாவிய சொல்ல கூட சாமி. இனிமே சூடத்தை வாங்கி அதுல கொளுத்தா மட்டும் தான் முடியும். ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, சாமி. கீழே பாரு. என்னடி அண்டி எதை மறைக்கணுமோ அதை மறைக்காம மூஞ்ச மூடிக்கிட்டு தெரியுத. முகத்தை தான் மறைக்கணும். ஏன் அதை பாக்குறவ என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? சீ என் மூஞ்சில முழிக்காத அப்படித்தான் சொல்லுவாங்க. என் இதுல முழிக்காதுன்னு யாரும் சொல்லுவாங்க. அப்ப இதை மூடிட்டோம்னாக்கா தெரியாது. இப்ப முகத்தை மூடிட்டோம்னா அடையாளம் தெரியாது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏமா சரி நான் போய் யாராவது ஆம்பளை இருந்தா கூட்டியாரேன். நீ யாரு தெரியுமா? ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. அப்ப ரெண்டும் கலந்ததா? இல்லடி, எல்லா ஆணுக்குள்ளும் பெண்மை உண்டு, எல்லா பெண்ணுக்குள்ளும் ஆண்மை உண்டு. அவளுக்கு புரிஞ்சுக்க முடியல. எனக்கு என்னமோ நடவடை எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. என்ன வார்த்தையெல்லாம் இல்லையா? நீ சும்மா கிடக்க மாட்டேங்கிறடி. அவளும் அப்படித்தான் பேசுறா, நீ அப்படிதான் நடந்துக்கிற. சரி இருக்கட்டும், போய் துணைக்கு அழைச்சு ஆள் அழைச்சிட்டு வா. ஏதாவது மிருகங்கள் வந்தா அதை வேட்டையாடுறதுக்கு அது வந்து உதவியா இருக்கும். எது வந்து உதவியா இருக்கும்? ஆம்பளையில போய் கூட்டிட்டு வா. ஏற்கனவே புலி காலை தூக்க முடியாம தான் கிடக்குது, அதை போய் கூட்டிட்டு வரலாம். ஒரு வழியா அவளை உள்ள அனுப்பியாச்சு. செவ்வந்தி பூ முடிச்சு மோட்டர்ல தண்ணி வரல. என்னடி இப்படி அரைங்குறைமா வந்திருக்க? என்னடி பிரச்சனை? குளிக்க போனேன், தண்ணி வரல மோட்டர்ல. அதுக்காண்டி உள்பாவடை எடுத்துட்டு வரா வந்துட்டு. அதுக்காண்டி இப்படியே இது யார்டி கைலி? எங்க வீட்டுக்கார கைலி. அங்கதான் மோட்டர் ரூம்ல தான். உங்க வீட்டுக்காரர் யாரு? மோட்டர் ரூம்லயே இருப்பாப்ல எப்பவுமே. அவர் யாரு? அது அவர்தான் வீட்டுக்காரர். மோட்டர் ரூம்ல தான். வேற வேலை கிடையாது. வேற வேலையே இல்ல, ரெண்டு பேருக்கும் அங்கேதான் வேலையே. ஆமாங்க. அதான் போய் குளிச்சுட்டு வந்துடலாம்ட்டு வந்தேன். ஏய் சரி விடு, பரவாயில்ல விடு. நீராடும் நேரம். ஏய் கையை இறக்கடி, ஓடி போல உள்ள போடி.